லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கடைசியில என்ன ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கோயம்புத்தூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களா? டேய், ஏண்டா இவ்ளோ சலிச்சுக்கிற? இவ்ளோ நாளா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்ததுக்கு இப்படி டிராவல் பண்றது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? மா, உங்களுக்கு வேணா நல்லா இருக்கும், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலமா. வினய், நீ இப்படி சாப்பிடாம தூங்காம உடம்ப கெடுத்துக்கிறத பார்த்து எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒரு அம்மாவா இருந்தாதாண்டா உன்னால புரிஞ்சுக்க முடியும். நீ இப்படியே இறந்து போனவளை நினைச்சு நினைச்சு உன் வாழ்க்கைய முடிச்சுக்க போறியா வினய்? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அத பாக்கணும்ல. எனக்குன்னு ஒரு வாழ்க்கைனா நீ என்னமா சொல்ல வர? நான் மித்ராவை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுமா, என் வாழ்க்கையை பாருனா என்ன அர்த்தம்? ஆமாண்டா, நீ சீக்கிரம் இதுல இருந்து மீண்டு வந்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் என் ஆசை. ஏன் நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, இந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா உனக்கு? ஏமா, இதுக்கு தான் என்ன ஏமாத்தி கோயம்புத்தூர் கூட்டிட்டு போறியா? ஏங்க வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன் மாப்பிள. அக்கா தெரியாம பேசிச்சு, மன்னிச்சிரு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது. நீ வாய முடியா? சும்மா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இது ஒன்றும் தெரியாம பேசுனதெல்லாம் இல்ல, தெரிஞ்சு வேணுக்குனே பிளான் பண்ணி பண்றது. பாருங்க, இப்ப எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இடம் மாறினா மனசு மட்டும் மாறுமா என்ன? என் மனசு மித்ராவை மறக்கவே மறக்காது. நான் எங்க போனாலும் மித்ரா தான் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பா. வினய், இப்ப ஏன் இத பேசிட்டு இருக்கணும்? நாம முதல்ல கோயம்புத்தூர் போவோம், அங்க போயிட்டு எல்லாத்தையும் பேசிக்கலாம். நீ வண்டி எடு. இல்லம்மா, இனிமே நல்லா முடியாது. பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் போறது எல்லாமே வேஸ்ட். அங்க போனா மட்டும் எதுவுமே ஆக போறது இல்ல. பேசாம நம்ம வீட்டுக்கே திரும்பி போலாம். என்ன, வீட்டுக்கு போயிடலாமா? என்ன விளையாடுறியா நீ? நான் ஒன்றும் விளையாடலம்மா, நீங்க என் லைஃப்ல விளையாடாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க வேணா கோயம்புத்தூர் போயிட்டு வாங்க. இதோ இந்த ஆளை வேணா கூட கூட்டு போங்க, என்னால வர முடியாது. நான் மட்டும் போய் என்னடா பண்றது? ஏங்க சும்மா இருந்தா நான் பத்த வச்சிட்டு பாரு, வெடி வெடி வச்சிட்டு இருக்கேன். வினய், என்ன அருண் பாரா? அவனை நம்பி கூட்டு வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப யாரும் அவனை தேவையில்லாதெல்லாம் பேச சொன்னா? நீ இரு, நான் அவனை போய் கூட்டு வரேன். எதுக்கு அங்க வந்து அவனை கடுப்பேத்தவா? நீ பேச வண்டியில் உட்கார, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். போய் உள்ள உட்கார், போ. இறங்கி வந்து அப்புறம் அவ்வளவுதான். இப்ப என்னத்துக்குடா உனக்கு பொசு பொசுன்னு கோவம் வருது? அவங்க வயசானவங்க, நம்மள மாதிரி யூத்தா? கல்யாணம் ஆகாததால நானும் யூத்து தான், அதான் சொன்னேன். இது பாரு, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகுறது புரியுதா? பாரு மாம்சு, செம்ம கோவத்துல இருக்க, மரியாதையே நீ போயிடு. டேய், ஏன்டா இப்படி இருக்க? ஏதோ நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக அவங்க அப்படி பேசினாங்க. இது பாரு, நீ உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சுக்காட்டி கூட பரவாயில்ல, இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதா சொல்லிட்டேன். அதுக்குன்னு என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? யோ, நீ என்னையா பேசுற? நான் மித்ராக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது புரிஞ்சுக்காம அவங்க தான் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னா? இது பாரு, நான் உன்னையே சேர்த்து தான் சொல்றேன். மித்ரா உயிரோடு இருக்கான்னு நான் சொல்றது வெறும் இல்யூஷன் கிடையாது, அது ஒரு இன்ட்யூஷன். என்னோட உள்ளுணர்வு சொல்லுதியா, மித்ரா எங்கேயோ உயிரோட கண்டிப்பா இருப்பா. சரா, நீ சொல்ற மாதிரி அவன் எங்கேயாவது உயிரோடவே இருக்கட்டும். ஆனா அப்படி இருந்தா அவ உன்னை கான்டாக்ட் பண்ணிருக்கணும்ல. சரி, உன் மேல இருக்கிற கோவத்துல உன்னை கான்டாக்ட் பண்ணல, இல்ல உங்க அப்பா அம்மாவையாவது கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. சரி, அதுவும் வேணாம், அவங்க அப்பா அம்மாவையாவது கான்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. இந்த 6 வருஷத்துல அப்படி எதுவும் நடக்கலையடா. அது ஏன் தான் எனக்கு இன்னும் தெரியல. ஆனா மித்ரா எங்கேயோ கண்டிப்பா நல்லபடியா இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுதியா? ஆமா, சும்மா உள்மன சொல்லுதுன்னு சொல்லிட்டே இரு. சரா, நீ சொல்ற மாதிரி அவன் எங்கேயாவது உயிரோடவே இருக்கட்டும். அவ உயிரோடு இருக்கான மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அவ கிடைச்சிருவாளா? சொல்லு பார்க்கலாம். அவன் உன்னை தேடியா வரப்போறா? அப்படி வரதா இருந்தா நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அவ வரப்போறது இல்ல, ஒரே வழிதான் இருக்கு, நீ தான் அவளை தேடி போகணும். நீ எப்படி எங்க வர மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி கிடைப்பா? ஒருவேளை இப்ப நம்ம கோயம்புத்தூர் போறோம்ல, அங்க போற இடத்துல எங்கேயாவது அவளை பார்க்கலாம், அவளை நீ மீட் பண்ணலாம். ஆமா மாப்பிள, சான்ஸ் இருக்குல்ல? சான்ஸ் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளை பாப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. உன் உள் மனசு உன குழுக்குள்ள சொல்ற மாதிரி எனக்கு என் உள் மனசு உள்ளுக்குள்ள சொல்லுது மாப்பிள. யோ, அவங்க என்ன ஏமாத்தி கூட்டிட்டு வந்தது பத்தாதுன்னு இப்ப நீ என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? யோ, ஐயோ இல்ல மாப்பிள, நான் உன்னை ஏமாத்தல மாப்பிள, சத்தியமா சொல்றேன். அங்க போற இடத்துல அவளை நம்ம பாப்போன்னு என் உள் மனசு சொல்லுது மாப்பிள. யோ, கொஞ்சம் சும்மாரியா?
உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இருந்தாலும் ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அவ கோயம்புத்தூர்ல இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அந்த ஐடியாவை நீயே தான் கொடுத்துருக்க. அதுவே அவளை மீட் பண்றதுக்கு 1% சான்ஸா கூட இருக்கும். அப்போ கோயம்புத்தூருக்கு நீ வர, வர்ற. அப்புறம் எங்க நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? வாமாப்பிள்ள போலாம், வா போய் கார் எடு. விக்ரம், சாப்பிடும் போது இடையில தண்ணி குடிக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எப்படிடா அப்புறம் உன்னால மிச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியும்? அம்மா இங்க பாருங்க, நான் தண்ணி குடிக்கவே இல்ல. நீ என் செல்லண்டா கண்ணு, நீ அப்படிதான் இருப்ப. நான் இவகிட்ட என்ன சொன்னாலும் அவ அப்படியே ஃபாலோ பண்ணுவா. இந்த விக்ரம் தான் சொல் பேச்சே கேட்காதவன். ஆமா அம்மா. எப்படி? போதும் போதும் சாப்பிடு. பாருங்க பாட்டி, இந்தாங்க போதும் போதும் சாப்பிடுங்க. என்ன போதும்? நீங்களும் சின்ன பசங்க மாதிரியே பண்ணாம நல்லா சாப்பிடுங்க. ஆமா, எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணீங்க? டிஃபன் ரொம்ப சூப்பரா இருக்கு. டிஃபன் மட்டுமா நல்லா இருக்கு? இந்த பிறந்த நாள என்னால மறக்க முடியாத பிறந்த நாளா மித்ரா மாத்திட்டா. ஆமாம்மா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. நீ அம்மா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பர்த்டே செலிப்ரேஷன் இன்னும் முடியல. ஈவினிங் கோவில்ல பூஜை, அன்னதானத்துக்குலாம் கூட ரெடி பண்ணிருக்கேன். அந்த ஏற்பாடையும் பார்த்துட்டு மொத்தமா சர்டிபிகேட் கொடுங்க. இதுக்கு எதுக்குமா ஈவினிங் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்? நீ ஏற்பாடு பண்ணிருக்கிறேன்னா அதுல கண்டிப்பா ஒரு குறையும் இருக்காது. நீயும் பார்த்து பார்த்து கச்சிதமா எல்லாம் பண்ணிருப்ப. பாட்டி, ஆமா, அவங்க மேல என்ன உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஆமா, மித்ராவை நான் இன்னைக்கு நேத்தா பாத்துக்கிட்டு இருக்கேன். 6 வருஷமா நான் பாக்குறேன். அவளை எப்ப பார்த்தேனோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு இம்மி அளவு கூட மாறாம இருக்கா. அதனாலதான் மித்ராவை நம்ம வீட்டுக்கு. ஐயோ அம்மா, போதும்மா. விட்டா ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டே போவீங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. நான் போன் பண்ணி கோவில்ல பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரி சரிம்மா. அம்மா எனக்கு போதும். முழுசா ஒரு இட்லி கூட சாப்பிடல, அதுக்குள்ள போதுங்கிற? அம்மா எனக்கு போதும்மா. அம்மா எனக்கும் போதும், நானும் சாப்பிட்டுட்டேன். சரி சரி, நான் இவங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. வா. பாத்ரா, பாத்து வா. மா, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. மித்ரா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும்னா ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சுக்கோங்கம்மா. அதான் எல்லாருக்கும் நல்லது. எத்தனை தடவை தான்ப்பா நம்ம யோசிக்கிறது? நீ ஓகே சொன்னதுமே நான் முடிவு பண்ணிட்டேன், மித்ரா தான் நம்ம வீட்டு மருமகன்னு. மா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா. ஏதோ எடுத்தோம் கவுத்தன்ற மாதிரியே பேசுறீங்க. நீ ஏன்பா இப்படி பயப்படுற? இந்த விஷயத்தை எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். சாயந்தரம் நம்ம கோயிலுக்கு போறோம்ல, இந்த நல்ல விஷயத்த சாமி முன்னாடியே வச்சு சுமூகமா பேசி முடிச்சிடலாம். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ சாப்பிடு.
வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு. இப்போ எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்னேன்? கோயில் இருக்குடா, சாமி கும்பிட்டுட்டு போவோம். மா உனக்குலாம் வேற வேலையே இல்லையாம்மா? சென்னையில தான் ஒரு கோயில் விடாம சுத்தி சுத்தி வந்தனா இங்கேயுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல வீட்டுக்கு போலாம், கோயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த ஊருக்குள்ள நுழையும் போதே அழகான கோயில் வரவே இருக்குதுடா. இது நல்ல சகுனம். அதுவும் இல்லாம இந்த கோயிலுக்கு நம்ம முன்னாடியே இங்க இருக்கும்போது நம்ம அடிக்கடி வந்திருக்கோம். உனக்கு ஞாபகம் இருக்காது? சரி சரி வா, சாமி கும்பிட்டு போனா வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். அருண், வண்டியை கோவிலுக்கு விடு. அச்சச்சோ, செல்போனை காணுமா? எங்க வச்சேன்னு தெரியலையே. கார்ல தான் வச்சிருப்பீங்க. சார், இது கொஞ்சம் புடிங்களே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா மித்ரா, கோயிலுக்குள்ள எதுக்கு செல்போனு? கார்ல பத்திரமா தான் இருக்கும், அப்புறமா எடுத்துக்கலாமே. நீங்க வேறம்மா, செல்போன் இருந்தாதான் பூஜை அன்னதானம்லாம் போட்டோ எடுக்க முடியும். நீங்க போங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், கார் சாவி கொடுங்க. தேங்க்ஸ். அக்கா, கோயில் முன்ன இருந்ததை விட எப்படி மாறிச்சுல்ல? ரொம்ப அழகா கட்டிட்டாங்க. ஆமா அருண், உள்ள போய் பார்த்தா இன்னும் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? வினய் சின்ன பையனா இருக்கும்போது இவனுக்கு மொட்டை போடுறதுக்காக வந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நம்ம வரவே இல்லை. உள்ள போலாமாக்கா? வினய், என்ன கார்லயே உட்காந்துட்டு இருக்க? வா, சாமி கும்பிட போலாம். இல்லம்மா, எனக்கு கோயிலுக்குள்ளலாம் வர விருப்பம் இல்ல. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது வினய். இங்க இருக்கிற சாமியோட சக்தி தெரியாம பேசுற. தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அம்மா கூப்பிடறல்ல, வாடா. ஓ, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியா? சரி, அப்போ என்னோட மித்ராவை இப்பயே கண்ணு முன்னாடி காட்ட சொல்லுங்க. நான் வேணா வரேன். அப்போ ஒத்துக்கிறேம்மா, இந்த சாமி பெரிய சக்தி வாய்ந்த சாமி தானே. என்ன பாக்குறீங்க? முடியாதுல்ல, அப்புறம் எதுக்குமா என்ன கூப்பிடுறீங்க? நீங்களே போங்கம்மா. வினய், நான் சொல்றேன். அக்கா விடு, அவன் தான் வரலங்கிறான்ல, நம்ம போயிட்டு வரலாம். வா. இத பாரு வினய், போனவளை நினைச்சு நீ தான் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற. இதனால கடைசியில தனிமரமா கஷ்டப்பட போறது நீதான், மறந்துடாத. அக்கா, சும்மா அவனை கடுப்பேற்றிட்டு இருக்காத, அப்புறம் ஊருக்கு பிறகு திரும்பி போயிட்டு போறான். வா வா, உள்ள போலாம்.
எங்க பார்த்தாலும் மித்ரா நினைப்பாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்ப கார் கண்ணாடி வரைக்கும் வேற வந்துட்டான். இல்ல இப்ப வந்தது என் இமேஜினேஷனா இல்ல. கண்டிப்பா அது மித்ராவா தான் இருக்கணும். கண்டிப்பா அது மித்ராவா தான் இருக்கும். மித்ரா, போலாமா? என்ன மித்ரா, போன் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். மறந்துட்டேன். சாரிமா. சாரி சார். இதுல போய் என்னங்க இருக்கு? சரிப்பா, அர்ச்சனைக்கு லேட் ஆக போகுது, வாங்க போலாம். சார் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். போலாமா? வாங்க போலாம். அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. நீங்க வந்து நேரா பார்த்து சரின்னு சொல்லிட்டீங்கன்னா கோயில் பிரகாரத்திலேயே நம்ம அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்கண்ணா, நான் வரேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. அம்மா இதை வச்சுக்கோமா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். மித்ரா, ஒரு நிமிஷம், நானும் வரேன். சார், நீங்க எதுக்கு சார்? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? நானும் உங்க கூட வரேன். அம்மா, நான் மித்ரா கூட போயிட்டு அன்னதான விஷயம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். வரமா? சரி, பாட்டி கூட இருக்கணும். இதை வந்து இப்படி ஒன்னா நடந்து போறவங்க இவங்க வாழ்க்கையிலயும் ஒன்னாயிட்டாங்கன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். கடவுளே, நான் உன்னைதான் நம்பி இருக்கேன். என் மகனையும் மித்ராவையும் நீ தான் ஒன்று சேர்க்கணும். வணக்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. அம்மா யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி பேருக்கு. சரிங்கம்மா, பேஷா பண்ணிடலாம்.